ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ். வாங்க ஸ்டைலாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஜேகே தான் வெளியில் பனிஷ்மெண்ட் வாங்கி நின்றுட்டுருக்கான். ஜேகே 10th படிச்சுட்ருக்கான். இப்போ நீங்கள் 8th படிச்சுட்ருக்கீங்க. 2 பேருக்குமே ஆகவே ஆகாது. டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி 2 பேருக்குமே 2 பேரை பிடிக்காது. அந்த மாதிரி தான் எப்போவுமே நடந்துப்பீங்க. இப்போது ஜேகே பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வெளில நின்றுட்டுருக்கான். நீங்கள் அந்த வழியால் கிளாஸ் வழியால் போகிறீங்க. நீங்கள் ஹேய், என்னடா வெளில பண்ணுற? நீ என்னடி பண்ணுற? கிளாஸில் இருக்காம என்ன ஊர் சுற்றுறியா? என்ன உங்கள் அப்பா அம்மாட்ட போட்டு கொடுக்கணுமா? சரி, நான் என்ன பண்ணுறது இருக்கட்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? வெளியில் பொண்ணுங்களை சைட் அடிச்சிட்ருக்கியா? அட்டிங்க, நானே ஃபெயில் ஆகிட்டு வெளில நின்றுட்டுருக்கேன். பொடி, நான் என் பொண்ணும் நீ வெளில நிற்கிறத பார்த்துட்டு போகிறேன். ஏய், இப்போ மட்டும் நீ போகலன்னு வச்சுக்கோ, வந்து வந்து என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒன்றும் உன் வீடு இல்லை, ஸ்கூல். அந்த தைரியத்தில் பேசுகிற பொடி. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க. இப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்களும் ஜேகே தான் வந்துட்டுருக்கீங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு உங்களை விட்டுட்டு தான் ஜேகே எப்போவுமே போவான். ஏய் வயன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. என்ன ஹெல்ப்பு? நான் ஃபெயில் ஆனதை அப்பா அம்மாகிட்ட சொல்லக்கூடாது, புரியுதா? அப்படியும் சொன்னேன்னு வச்சுக்கோ, சொன்னா என்ன பண்ணுவேன்? உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாது. சரி சரி, அதெல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும். நம்ம சண்டை வீட்டுக்கு தெரியக்கூடாது. அதே மாதிரி நான் ஃபெயில் ஆனதை மட்டும் நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, ப்ராமிஸ் பண்ணடி. சொல்ல மாட்டேனே? பண்ண மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ? ஏய் சரி பண்ணுறேன், இந்தா. அதோட நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஜேகே டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காஃபி கேட்கலான்னு கீழே வராது. மம்மி காஃபி. பார்த்தா நீங்கள் கீழே அவங்க அம்மாகிட்ட பேசிகிட்ருக்கீங்க. ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. இவ எதுக்காக இங்கே வந்தா? ஒரு வேளை போட்டு கொடுத்துருப்பாளோ? கடவுளே, போட்டு கொடுத்துருக்கூடாது. அதோட ஒருத்த வாங்குவேன் நான். வயன். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பினீங்க. நீ என்ன இங்கே பண்ணுற? நானா? உன் ஃப்ரெண்டு நோட்டு கொடுக்க சொன்னானா, அதை கொடுக்கறதுக்காக வந்தேன். வேற ஒன்றும் இல்லையே. அதானே பார்த்தேன். எங்கேயாவது நான் ஃபெயில் ஆனதை சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் நீ மோளே. அப்படியா? தேங்க்ஸ் ஃபார் த ஐடியா. ஆண்டி. சொல்லுவேன். ஆண்டி, ஜேகே மாமா அவன் அப்படியே முறைச்சிட்டு இருக்கான். ஜேகே மாமா இன்னைக்கு அவன்கிட்ட ஒன்று சொன்னாரா? என்னது? அது எக்ஸாம். என்னடி அதுமா? எக்ஸாம் வருதா? அதுதான் சொல்லலான்னு வந்திருப்பான். இல்லையே மாமா, நான் அது சொல்லவே இல்லை. நீ கூட ஃபெயில். ஏய் என்ன மாமா, அம்மாகிட்ட சொல்லியே நீங்கள் ஃபெயில் ஆனதா? போச்சு, சொல்லிட்டாளா? இதோட வச்சு செய்ய போகிறாங்க. அம்மா, ஜேகே பேப்பர் எடுத்துடுவா. அம்மா, அது போன டெஸ்ட்டை பற்றி சொல்லு. ஜேகே போய் எடுத்துடுவான்னு. சரிங்கம்மா. வயன் உனக்கு இருக்கு. மாமா பாய். அதுக்கப்புறம் நீங்கள் போகிற மாதிரி போயிட்டு வெளில நின்று பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா ஜேகேயோட அம்மா தோசை பட்டி வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அம்மா 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 அடிக்காதம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, அடுத்த வாட்டி நல்ல மார்க் எடுக்கிறேம்மா. அம்மா 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 ப்ளீஸ்மா. அம்மா டி வயன் உனக்கு இருக்குடி. அம்மா 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 ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. அம்மா 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 அம்மா. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் சொந்தக்காரவங்கள ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கள கல்யாணம். அதுக்கு ஜேகே வருவாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசாசியாக கிளம்பி போகிறீங்க. நான் கிளம்பிருக்கிறத பார்த்தோன்னே அவன் கண்டிப்பாக வாங்கிடுவான்.
ஏன் நீ செம்ம அழகாக இருக்க. பார்க்குறேன்டா நீ இப்போ என்ன பண்ணுறன்னு. அப்படியே நீங்கள் போகிறீங்க. மணி 7 ஆகுது, 8 ஆகுது. நீங்கள் ஜேகே பார்க்கவே இல்லை. ஜேகே வரலையா? நீங்கள் போயிட்டு ஜேகேயோட அப்பாகிட்ட கேட்குறீங்க. அங்கிள், சொல்லுமா. அங்கிள், மாமா வரலையா? அவன் ஏதோ படிக்கணும்னு சொன்னாமா, வரலன்ட்டான். ஓ அப்படியா? எவ்வளோ ஆசையாக இருந்த தெரியுமா வருவான்னு. ச்சே, படிக்க போகிறானா கேட்க போகிறான். அவன் படித்து கிழிச்சது தான் எனக்கு தெரியுமே. ஏன்டா இப்படி பண்ணுற? நீங்கள் ஓரமாக போய் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க. வயன், வாமா போய் சாப்பிட்லாம். ஆமாம் நான் வரல. ஏன்டி இவ்வளோ நேரம் செமையாக குதிச்சில விளாண்டுருந்தேன், இப்போ என்னாச்சு? அம்மா நான் வரல, எனக்கு சாப்பிட பிடிக்கல. என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் போய் சாப்பிடுங்க. சரி என்னமோ பண்ணி தொலை. அதோட அவங்க அம்மா போயிடுறாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரில. உனக்கு இருக்குடா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வெளில ஹாரன் சவுண்ட் கேட்குது. நீங்கள் பொறுமையாக திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே செம்ம மாதம் என்ட்ரி கொடுக்குறான். நல்லா கோட் சூட் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட மாப்பிள்ளை லுக்கில். ஒரு சார் வரமாட்டார், படிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னாங்க. தோ வந்துட்டானே. நல்லா தான் இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாரு. எவ்வளோ அழகாக நான் ரெடி ஆகிட்டுருக்கேன். என்ன பார்க்காம எப்படி இக்னோர் பண்ணிட்டு போனாவன். உனக்கு இருக்குடா மாப்பிள்ளை. அதுக்கப்புறம் நீங்கள் வேணுன்னே டீஸ் பண்ணுற மாதிரி சுற்றி சுற்றி வரீங்க ஜேகேவை. அவனும் கண்டுக்காத மாதிரி இருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறத அவனும் பார்த்துறான். பார்த்துட்டு, ஏய் என்ன சுற்றி சுற்றி வந்துட்டுருக்க? நான் எங்கே சுற்றி சுற்றி வந்தேன்? நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன். உன் கண்ணுக்கு என்ன அப்படியா தெரியுது? எனக்கு எல்லாமும் தெரியுது. பொடி படா. அதோட நீங்கள் போயிடுறீங்க. இப்படியே நைட் ஆகுது. நீங்கள் சிப்ளிங்ஸ் எல்லாம் ஒரு ரூமில் படுத்துருக்கீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே இன்னொரு ரூமில் படுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் கார்னரில் படுத்துருக்கனால அந்த பக்கம் யாருமே இல்லை. ஒருத்தவங்க படுக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அப்போது அந்த இடத்துக்கு ஜேகே வந்து நைஸாக தூங்குறான். உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு, டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு. பட் நீங்கள் கண்ணு முழிச்சே பார்க்கல, நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவன் உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். எவ்வளோ அழகாக இருக்க. காலையிலே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். எப்படி சொல்கிறது? இப்போது அதுக்கான வயசு இல்லை. நான் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டக்கப்புறம் உங்ககிட்ட லவ்வை சொல்லி உன்னை என் வீட்டுக்கு தூக்கிட்டு போய் இந்த அழகை வச்சு ரசிக்கிறேன். சரியா? இப்படியே மார்னிங் ஆகுது. அவன் காலைல எழுந்துச்சி வீட்டுக்கு போயிடுறான். ஈவினிங் ரிசப்ஷன் மாதிரி சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. நீங்களும் ஜேகேவும் ஒன்றா தான் போகிறீங்க. ஆனால் 2 பேருமே போகிற வழியில் ஃபைட்டு தான். ஏ வயன், ஐஸ்கிரீம் சாப்பிட வரலையா? வரல. இங்கே பாரு, இந்த லெகங்காவை போட்டுட்டு நான் இங்கே வர்றது இவ்வளோ அழகாக இருக்கேன் பாரு நான். ஆனால் இதை போட்டுட்டு என்னால் இங்கேயும் நவர முடியல. நீ சாப்பிட்றதுனா சாப்பிடு. ஏன்டி இவ்வளோ சலிச்சுக்கிற? நீ போய் சாப்பிட்றா. எப்படியும் எனக்கு வாங்கிட்டு வந்து தர மாட்டா. நான் ஓரமாக உட்காந்துருக்கேன். நீங்கள் போய் சோகமாக உட்காந்துக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் 2 ஐஸ்கிரீமோட ஜேகே வரான். இந்தா. என்ன 2 ஐஸ்கிரீமு? உனக்கும் தான். எனக்கா? என்னடா இது? கண்டிப்பாக இன்றைக்கி மழை இருக்குது. வேணுமா இல்லை நான் எடுத்துகிட்டு போவா? கொடுங்க சார், நானே சாப்பிட்றேன். அப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போகிறா. ஹே, அந்த பொண்ணை பாராண்டி, செம்ம அழகாக இருக்கால. இருக்கா. ஆமாண்டி, செம்ம அழகாக இருக்கா. பின்னாடி இருந்து பார்க்கும்போது வேறு லெவலில். ஆமாம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். என்ன? அவளை கரெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ண. என்னது? ஆமாம், அழகாக இருக்கல்ல,
போகிறதுக்குள்ளே கரெக்ட் பண்ணிடலாம். என்னடா சொல்கிற? ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியாடி? பண்ணி தொலைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடுறீங்க. அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஜேகேவும் வெயிட் பண்ணி பார்க்குறான். நீங்கள் ஆளே காணோம். அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, ஏய் இங்கே இனிமேல் இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளோதான் புடி. அந்த பொண்ணு இங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமலே அமைதியாக போயிடுறா. இவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ, என்கிட்டே வந்து அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிக்கூடாது. அப்போ நான் என்னத்துக்கு இருக்கேன்? வெங்காயம் போட பைத்தியம் பண்ணி எங்கே இருந்தாலும் என்கிட்ட தானே வரணும், பார்த்துக்க. இப்படியே 3 years ஆகுது. ஜேகே அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வேலையை தேடிக்கிறான். ஃபாரினில் வேலை கிடைக்குது. என்னோடய லைஃப் இதுக்கப்புறம் செட்டில் ஆக போகுது. நான் நினச்ச மாதிரியே அவளையும் கல்யாணம் பண்ணிப்பேன், வீட்லேயும் கன்வின்ஸ் பண்ணிடலாம். சரி கிளம்புவோம். ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு டைரெக்டாக அவன் பாண்டிக்கு தான் வரான். அவங்க மாமா வீட்டிலேருந்து தங்கி எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பலான்ற மாதிரி உங்ககிட்டயும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணலான்னு தான் நினச்சிருப்பான். அப்போது அவங்க மாமா கிட்டே வந்து, மாமா சொல்லுடா மாமா, என் ஃப்ரெண்டு பைக் கேட்டான், ஸோ நான் விட்டுட்டு வந்துடுறேன், கிட்ட தான். டேய் இருடா, காஃபியில் சாப்பிட்டு போ. மாமா இருங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். காஃபி தானே வைங்க, கொஞ்சம் தூரம் தானே, போயிட்டு வந்துடுறேன். டேய் அதோட அங்கேருந்து கிளம்புறான். கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பாகிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது. சொல்லுங்கப்பா. அம்மா அம்மா எங்கம்மா? தெரிலப்பா, இப்போ தான் கடைக்கு போனாங்க. ஏன் என்னாச்சுப்பா? ஏதோ அழுகுற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கட் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பா வீட்டுக்கு வராரு. அப்போது உங்கள் அம்மாவும் வந்துடுறாங்க. ஹே ஜேகே என்னாச்சுங்க? ஜேகேக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாம்மா. என்னங்க சொல்கிறீங்க? உங்களுக்கு பயங்கரமான ஷாக். உங்களால் உங்கள் காதையே நம்ப முடியல என்ன கேட்டிங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, ஏதோ வேலை கிடச்சிதுன்னு நம்மக்கிட்ட தான் சொல்லான்னு வந்திருக்கான். கடைசியில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான். இப்போ என்ன நிலமையில் இருக்கான்னு தெரியலம்மா. திருப்பி ஃபோன் வந்தால் தான் தெரியும். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் போயிட்டு உங்களுக்கு சாமியே பிடிக்காது, கிட்டத்தட்ட நம்பிக்கையும் இல்லை உங்களுக்கு. சாமிக்கிட்ட போய் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க. கடவுளே ப்ளீஸ் என் மாமாக்கு எதுவும் ஆகக்கூடாது, ப்ளீஸ் 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 கடவுளே ப்ளீஸ் ப்ளீஸ் எதுவும் ஆகக்கூடாது, ப்ளீஸ் அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது ப்ளீஸ். அழுதுகிட்டே இருக்கீங்க நீங்கள். கொஞ்ச நேரத்தில் அவங்க மாமா கால் பண்ணுறாரு. ஹலோ சொல்லுங்கள் மாமா. வயன் மாமா சொல்லுங்க, என்னாச்சு? அவன் என்னாச்சு மாமா? அவன் நம்மளை விட்டு போயிட்டாமா. உங்களுக்கு இடியே விழுந்த மாதிரி ஒன்றுமே பேசவே முடியல. நீங்கள் அடுத்தது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஃபோனை கீழே போட்டுடுறீங்க. என்னமாச்சு? யார் ஃபோனில்? அப்பா அவன் நம்மளை ஏமாத்திட்டான்பா, போயிட்டானப்பா. அவன் நம்மளை விட்டு தூரமாக போயிட்டானப்பா, போயிட்டானப்பா. அதுக்கப்புறம் உங்களால் தாங்கிக்கவே முடியல, அப்படி அழுக வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கே போகிறீங்க நீங்கள், உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு. அங்கே உங்கள் அத்தை தான் அழுதுட்டு இருக்காங்க. ஓயன்மா வந்துட்டியா? பாருமா, அவன் நீ வந்திருக்கிறது தெரியாமல் பின்னாடி கூட்டிகிட்டு வராங்களாம்மா ஆம்புலன்ஸில். நீ நீ இருந்தா அந்த இடத்துக்கு அவன் வந்துடுவான்லம்மா. நீ வந்துட்ட, ஆனால் அவன் லேட்டாக ஆம்புலன்ஸில் வரானாம்மா.
இதுக்கப்புறம் உன்னை அவன் தொந்தரவு பண்ண மாட்டாம்மா, கிண்டல் பண்ண மாட்டாம்மா. நீங்கள் அவ்வளோ நேரம் அழுகையை அடக்கி வச்சுருப்பீங்க. அவங்க அம்மா அப்படி பேசவும் உங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழக ஆரம்பிச்சிடுறீங்க. கொஞ்ச நேரத்தில் டெட் பாடி வந்துடுது. நீங்கள் அவன் ஃபேஸை தான் பார்க்குறீங்க. அவன் கூட சிரித்து பேசினது, சண்டை போட்டது, அவ கூட என்னென்ன பண்ணீங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு போகுது ஞாபகமா? இப்போ மட்டும் நீ போகலன்னு வச்சுக்கோ, சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்க. ஐஸ்கிரீம் சாப்பிட வரலையா? பொடி. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் நடப்போனமாக தான் இருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணியே வரல. உங்களுக்கு ஏனும் புரியல. அதுக்கப்புறம் அந்த நாள் அப்படியே போகுது. அப்படியே 14ஆம் நாள் காரியம் வருது. எல்லாரும் படைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு லேட்டாக தான் போகிறீங்க. அப்போது அவங்க அண்ணனா, வயன்மா வந்துட்டியா, பாத்தியா, ஃபோட்டோவாக இருக்கான், இனிமேலும் உன்னை கிண்டல் பண்ண மாட்டான், கிண்டல் பண்ண மாட்டான், விடு, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேம்மா. உங்களால் ஒரு பக்கம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அழுகை அடக்கிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. உங்கள் அக்கா வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்கிறாங்க. ஹே வயன், சொல்லுக்கா, உன்னை அவள் லவ் பண்ணானா? நீங்கள் ஒன்றுமே புரியல. அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. உன்னை தாண்டி ஏன்க்கா? அவனோட ஃப்ரெண்டு உன்னை அழ வேணான்னு சொன்னான். அவனுக்கு பிடிக்காதன்னா நீ அழுதா? உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு கேட்குற அளவு கூட மனநிலை இல்லை. அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ரூமில் போய் கதவை சாத்திக்கிறீங்க. நீ என்ன லவ் பண்ணன்னு கூட எனக்கு புரிஞ்சுக்க முடியாத முட்டாளாயிட்ட. என்ன மன்னிச்சிடு மாமா. ஏன் மாமா நீ ஏன் என்கிட்ட நீ லவ் பண்ணுறது சொல்லவே இல்லை? ஏன் என்கிட்ட சொல்லலை மாமா? நானும் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் மாமா. ஆனால் இந்த வயசில் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் செட்டில் ஆகிட்டு அப்புறமேட்டு இந்த லவ்லாம் ஒன்றுமே பண்ண முடியலையா மாமா? இப்போ ஏன் மாமா என்னை விட்டுட்டு போன? அவ்வளோ அவசரமா மாமா? ஏன் மாமா இப்படி பண்ண? எவ்வளோ ஆசையாக இருந்தது தெரியுமா? உன் கூட கல்யாணம் பண்ணிக்கணும், லவ் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும். ஆனால் ஏன் மாமா என்னை விட்டு போன? ஏன் போன மாமா? அன்னைக்கு நம்ம அந்த ஃபங்க்ஷனில் கூட நீ வருவேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நீயும் வந்த அன்னைக்கு நைட்டு நீ என்னை ஹக் பண்ணிட்டு படுத்தப்போ எனக்கு தெரியாதுன்னு நீ நினச்சிட்டு இருந்த. ஆனால் எனக்கு தெரியும் மாமா, நீ தான் என்னை ஹக் பண்ணியிருக்க. நீ என்னதான் பேசுறேன்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்டுட்டு இருந்தேன் மாமா, கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் நீ நீ இவ்வளோ என்ன லவ் பண்ணியிருக்கன்னு தெரியாது மாமா. எப்போவுமே நம்ம சண்டை போட்டுட்டு தானே இருப்போம். அது லவ்னு எனக்கு தெரியல மாமா. நீ என்னை கிண்டல் பண்ணுவல்ல, அப்போல்லாம் நான் என்ன நினச்சிப்பேன்னா என்னை பிடிக்காது போல, அதனால தான் இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு நினச்சேன் மாமா. ஆனால் நீ என்னை பற்றி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்கியா மாமா? ஏன் மாமா இப்படி பண்ணுற?
நம்ம காதல் இப்படி போயிடுச்சு மாமா. நம்ம இதுக்கப்புறம் நம்ம வாழவே முடியாதா மாமா? என்ன ஒயன்னு கூப்பிட மாட்டியா, டீன்னு கூப்பிட மாட்டியா மாமா? ஏன் மாமா எழுந்து வா மாமா, எனக்கிட்ட பேசு மாமா, ப்ளீஸ் மாமா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கதவை தட்டுறாங்க. வயன், வயன், உள்ள என்னம்மா பண்ற? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தலை வலிச்சுதா, அதான் தூங்கலான்னு வந்தேன். சரிம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். சரிம்மா வரேம்மா, நீங்கள் போங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்படி 1 வீக் ஆகுது. நீங்கள் பழையபடி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறீங்க. உன் ஃப்ரெண்டு தான் வயன். ஏண்டி ஒரு மாதிரி டல்லாகவே இருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? உன் மூஞ்சிலே தெரியுது. என்னாச்சு சொல்லு. ஒன்றும் இல்லடி வயன், எனக்கு நல்லாவே தெரியுது நீ உங்கள் மாமாவை மிஸ் பண்ணுறேன்னு. உன் மனசு விட்டு அழுதுருவாயன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவனை பற்றி பேசாத, நீனு பேசாத. என்னை பாதியிலே விட்டுட்டு போனவன். பேசாத. எதுக்காக அவன் என்னை விட்டுட்டு போனான்னு இன்னி வரையும் தெரியல. அவனை நான் உண்மையான லவ் பண்ணுறேன்டி. இப்போதாண்டி புரிஞ்சுது எனக்கு. என் லைஃப் இப்படி இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி. அவன் என்னை சுற்றி சுற்றி வருவான்டி, என்னை கிண்டல் பண்ணுவான், என் கூட சண்டை போடுவான். எங்கள் வீட்டில் எல்லாரும் எங்கள் 2 பேரும் எப்போவுமே செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தான் புரியுதுடி, அவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், நான் இல்லாமல் அவன் இருக்க மாட்டான்னு. ஏன்டி இப்படி பண்ணுறான்? ப்ளீஸ் வாடா, வா. என்னை வந்து கிண்டல் பண்ணி, என்னை வந்து அடி, என்னை திட்டு, என்னை விட்டு மட்டும் போயிடாதடா ப்ளீஸ். அதோட உங்கள் ஃப்ரெண்ட் தான் உங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் நீங்கள் குளிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. என்ன யாரோ என்னை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னோட கற்பனையாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும் தனியாக டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஏதோ கீழே விழுது. என்ன சத்தம்? பூனையாக இருக்கும். நீங்கள் எதுவுமே பெருசாக எடுத்துக்கல, நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அம்மா, என்ன இந்நேரத்தில் ஏஞ்சி உட்காந்துருக்க? என்னாச்சு உனக்கு? தூக்கம் வரலையா? அப்போது எந்த சவுண்டுமே வரல, அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. அம்மா ஒன்று தான், என்னாச்சு? அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, அது உருவமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த உருவம் சிக்கேவாக மாறுது. மாமா, 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 நீ இத்தனை நாள் கழிச்சு மாமா. உங்களால் அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அழுதுகிட்டே இருக்கீங்க நீங்கள். அப்போ ஒரு குரல் தான், வயன், நீங்கள் அழுகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. உன் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. அப்போது சேகே, வயன், என்னை பார்த்து பயமாக இருக்கா? நீங்கள் தலையாடுறீங்க. பயப்படாத, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். உனக்கு நான் எப்போவுமே இருப்பேன்னு சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் வந்தேன். நீ தாண்டி என் பொண்டாட்டி எப்போவுமே. நான் தான் உன் புருஷன். இதை நீ மறக்காத.
இந்த ஜென்மத்தில் எனக்கு தெரியல ஏன் உன்னை நான் விட்டு பிரிஞ்சேன்னு. அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்போம். அதை நான் சத்தியம் பண்ணி தரேன். உன்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சுன்னு சொல்லான்னு வந்தேன்டி. என்னால் ஆனால் சொல்ல முடியல. சென்னையிலேருந்து வரும்போது ஹெல்மெட் போட்டு வந்தேன். இங்கே ஃப்ரெண்டை பார்க்கும்போது ஹெல்மெட் போடலடி. நான் பண்ண தப்பே அதுதான். அப்போ எதிர வந்த பஸ்ஸு. மாமா மாமா என்னை மன்னிச்சிடுடி, என்னை மன்னிச்சிடு. என் லவ் உன்கிட்ட சொல்லாமல் போனதுக்கும் உன் வாழ்க்கையில் நான் இல்லாமல் போனதுக்கும். உன்கிட்ட சொல்ல முடியல அந்த வார்த்தையை, இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோ. வயன், ஐ லவ் யூ. இதுக்கப்புறம் நான் உன் கூடவே தான் இருப்பேன். நீ எப்போ கூப்பிட்டாலும் உன் கண் முன்னாடி நான் வந்து நிற்பேன். அதுக்கப்புறம் சொல்லாமல் கொல்லாமல் கொஞ்ச நேரத்தில் ஜேகே மறைஞ்சிடுறாரு. நீங்கள் அப்போ தான் கண் முழிக்கிறீங்க. மாமா மாமா மாமா, அப்போ நீ என் கூட தான் இருக்கியா மாமா? என் கூட தான் இருக்கியா? நீங்கள் அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருக்கீங்க. அது எல்லாமே உங்கள் கனவு தான். இப்படியே நாட்கள் போகுது. உங்கள் கூட யாரோ இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் உங்களுக்கே தெரியும் அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தானே. ஓகேடா அம்மி, ஜேகேட ஒன் ஷாட் இதோட முடிஞ்சது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி, சங்கே.